அத்தியாயம் 33. நியூயார்க் நகரம் கண்ணு கெட்டிய தூரம் வரை பிரமிக்க வைக்கும் உச்சி தொட்ட கட்டிடங்கள்தான் விதவிதமாக அழகிய அமைப்புகளில் காட்சியளித்தன. 4 வருடங்கள் இங்கு தங்கியிருந்து அக்ரி படித்த ஞாபகங்கள் மீண்டும் மீட்ட தனது வெள்ளைக்கார நண்பன் ஜார்ஜ் வீட்டிற்கு வந்து செட்டில் ஆகியாச்சு. ஆனால் சாத்வியை சந்திக்கும் வாய்ப்புதான் என்ன முயற்சி செய்தும் கிட்டவே இல்லை. முதல் நாள் அவள் வீட்டிற்கே வந்தான். அனைவரும் வெளியே சென்றிருப்பதாக வாட்ச்மேன் கூற அடுத்தடுத்த நாட்களும் வெவ்வேறு பதில் வந்ததும் புரிந்து கொண்டான். சாத்வி தன்னை தவிர்ப்பது வருத்தம்தான். அதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? தான் அவளுக்கு செய்த வினை திரும்பி அடிக்கிறது என்று மனதை தேற்றிக்கொண்ட சூர்யா அன்று காலையிலேயே சாத்வியின் அலுவலகத்திற்கு வந்திருந்தான். பிரம்மாண்டத்திற்கு ஒரு குறைவும் இல்லை அந்த கட்டிடம். I want to see Satvika. Is she inside? நேராக வந்து ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் கேட்க, நோ சார், பட் மேடம் வர டைம் தான், வெயிட் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் உரைத்த பெண் அவன் அமர இடம் காட்டிட சின்ன தலையசைவுடன் அமர்ந்த சூர்யா அங்கிருந்த சூழலை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க திடீரென சலசலத்த அரவம் கேட்டு அத்திசையினை நோக்கி பார்வையை திருப்பினான். அவன் தேடி வந்த தேவதை தொடை தெரியும் ட்ரௌசர் சட்டையில் ரோஹந்துடன் பேசியபடி நடந்து வர பணியாளர்கள் எல்லாம் குட் மார்னிங் சொல்ல சொல்ல தலையசைத்து வந்தவள் தனக்கு முன்னே ஆவலாக நின்றிருந்த சூர்யாவை கண்டு கொள்ளாது தனது அலுவலக அறைக்கு வந்துவிட்டாள். பழி வாங்குறா மனதில் முனகியவன் மீண்டும் ரிசப்ஷனில் நின்ற பெண்ணிடம் சாத்வியிடம் தான் வந்திருப்பதாக சொல்ல சொல்ல, சார், மேம் இன்னைக்கு ரொம்ப பிஸியா, யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெட்டர் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்களேன். அப்பெண் சொல்லும் போதே பொறுமை இழந்த சூர்யா அவள் தடுக்க தடுக்க கேளாமல் நேராக சாத்வியின் அறை கதவை அடித்து திறந்து கொண்டு உள்ளே வந்திருந்தவனை கண்டு அலட்டிக்கொள்ளாமல் புருவம் உயர்த்தி பார்த்தாள் சாத்வி. இது ஆஃபீஸ் மிஸ்டர், எதுக்கு அனுமதி இல்லாம உள்ள வந்து இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? எப்போதும் ஒலிக்கும் குறும்பு குரல் அல்லாது சேர்மனுக்கே உண்டான மெடுக்குடன் பேசிய பேச்சில் கண்கள் சுருக்கிய சூர்யா அவளுக்கு எதிரே சட்டமாக அமர்ந்திருந்த ரோஹந்தை எரிக்கும் பார்வை பார்த்தான். நானும் உன்னை பார்க்க ஒரு வாரமா போராடிட்டு இருக்கேன் சாத்வி. ஆனா நீதான் என்னைய அவாய்ட் பண்ணிட்டே இருந்த. அதான் வேற வழி இல்லாம இங்க வந்த. உன்கிட்ட தனியா பேசணும் சாத்வி, என் கூட வா என்றவன் சாத்வியின் கையை பற்றிய அவன் கரத்தை எடுத்துவிட்ட சாத்வி, என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு நீங்க எனக்கு யாரும் இல்லை சூர்யா. ப்ளீஸ் இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு கிளைண்ட் மீட்டிங்குக்கு நேரமாச்சு. முகத்தில் அரைந்ததை போல வெடுக்கென சொல்லிவிட ஆத்திரத்தில் பற்களை கடித்தான் அவன். சாத்வி, ஓவரா பண்ணாதடி. நீயா என்னைய தேடி வரும்போதெல்லாம் உன்னைய நிறைய இன்சல்ட் பண்ணிட்ட. உன் காதலை புரிஞ்சுக்காம விரட்டி விட்டுட்ட. தப்பெல்லாம் ஏன் மேலதான். அதுக்காக உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன்டி. ப்ளீஸ், நீயும் நானும் செஞ்சத அதே செய்யாத ப்ளீஸ். ஏண்டி, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது கூட என்கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்ட. அந்த அளவுக்கா ஆகாதவனா ஆகிட்ட? எனும்போதே தொண்டை அடைத்தது. முதல் நாள் வந்தபோதே சாத்வியை பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டான். அதில் அவள் நிலை எண்ணி பரிதவித்து போனவன் இந்த நேரத்தில் தான் அவளுக்கு துணை இல்லாது அந்நியப்பட்டு போனேனே என குற்ற உணர்ச்சியில் தவித்து போகிறான். உண்மை அறிந்த நொடியில் இருந்து, சாத்வி ப்ளீஸ் டி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. ரோஹந்த் முன்னிலையில் கெஞ்சி கூத்தாடி காதலியை சமாதானம் செய்ய சங்கடம்தான். இருந்தும் சாத்விக்காக தனது தன்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் கெஞ்சி அவள் கைப்பிடிக்க முனைய, லீவ் சூர்யா, அனாவசியமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மதிக்க தெரியாத இடத்துல காதலை கொட்டினா அது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு நல்லாவே புரிஞ்சு இப்ப தெளிஞ்சிட்டேன். காதலை கொடுக்கறது ஒரு சுகம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம காதலிக்கப்படுறது வரம் இல்லையா சூர்யா? அந்த வரம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எஸ், ரோஹந்த் என்ன லவ் பண்ணுறான். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே நானும் அவனும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். தெளிவாக அவள் சொல்லை கேட்டு ஆத்திரமும் இயலாமையும் உச்சி தொட்டியது அவனுக்கு. ஏய், புரிஞ்சுதான் பேசுறியா? சூர்யா ஏதோ பேச வாய் எடுக்க, ப்ளீஸ் கிளம்பு சூர்யா, எனக்கு வேலை இருக்கு. வாசலை நோக்கி கை நீட்டி சொன்ன சாத்வி, ரோஹி நீ வெளியே வெயிட் பண்ண, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றவள் நிமிர்ந்த நடையோடு மீட்டிங் ஹாலுக்குள் சென்ற நொடி பாய்ந்து ரோஹன் சட்டையை பிடித்து இருந்தான் சூர்யா. ராஸ்கல், உனக்கு இங்க என்னடா வேலை? ஒட்டு நீ மாதிரி அவளை ஒட்டிக்கிட்டே திரியிற. என்ன நடுவில் புகுந்து ஹீரோவாக பார்க்குறியா?
ரௌத்திரம் பொங்க சட்டையை ஒழுக்கிட கேலி சிரிப்பு ரோஹித் உதட்டில். பின்ன ஹீரோ சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ண முடியுமா? அதுவும் சாத்வி மாதிரி ஒரு சுட்டி பொண்ணை எந்த நாய்க்கும் விட்டு கொடுக்க மனசு வரும் சொல்லு? அதான் சான்ஸ் கிடைச்சதும் அவளை மட்டும் இல்லை, அவள் குடும்பத்தையே என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன். சாத்வி சொன்னது போல நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறேன். முடிஞ்சா வந்து வாழ்த்திட்டு வயிறு முட்டை தின்னுட்டு போ. இப்போ வீணா கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு சூர்யா. நக்கலாக சொன்ன ரோகத்தை தீராத கோபத்துடன் கண்டவன் சத்தம் வெளிவராத அளவு அவன் வாயை இறுக்கமாக மூடி 4 குத்தாக இருந்தாலும் நங்குரம் போல ஊமை குத்து குத்திவிட்டு அவன் வழியில் முனகுவதை கண்டு கொள்ளாது அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறிய சூர்யாவுக்கு நிலை கொள்ளவில்லை. காதலியின் நிராகரிப்பில். கல்யாணம் தானே, எப்படி என்னை மீறி அதை தொடப்பக்கட்டையை கட்டுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. கால் போன போக்கில் நடந்தபடி ஆத்திரப்பட்டவன் கை முஷ்டி இறுக்கி தன் தொடையில் குத்திக் கொண்டான். ஹைதராபாத் அர்ஜுன் மாளிகை. இரவு நேரத்தில் வீட்டின் கதவு தட்டப்பட குழந்தைகளை உறங்க வைத்துக் கொண்டிருந்த மகி கணவன் வந்துவிட்டான் என ஆர்வமாக எழுந்து வந்து கதவை திறக்க கையில் பெட்டியோடு நின்றிருந்த பைரவியை கண்டு முதலில் திகைத்த மகி அவளுக்கு அருகில் நின்றிருந்த அர்ஜுனை பார்வையாளையை பஸ்மமாக்கி இருந்தாள். மகி, என்ன அத்தா இது? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தலையெல்லாம் களைஞ்சு வீங்கிய முகம் சோர்ந்து கட்டி இருந்த புடவை கசங்கி திடீரென பார்க்கும் அனைவரும் பரிதாபம் கொள்ள வைக்கும் தோற்றத்தில் நின்றவளைக் கண்டு மகிக்கு எந்த ஒரு பரிதாபங்களும் தோன்றவில்லை. மாறாக பைரவி தனக்கு இழைத்த ஒவ்வொரு ஈனச் செயலும் தான் வரிசை கட்டி அவள் கண்முன் தோன்றியது. ஏஞ்சல், குத்தி பேசாத. அம்மா குழந்தைங்க எல்லாரும் தூங்குறாங்க. உள்ளவா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்றேன். மகியை சமாதானம் செய்து உள்ளே உருட்டி கொண்டு போக பார்க்க அசையாமல் நின்றாள் அவள். இவ விஷயத்துல நிதானமா பேச என்ன இருக்கு அத்தா? முடியாது. இவளை இப்பவே விரட்டி அடிச்சுட்டு உள்ள வாங்க, இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கண்கள் கோபத்தில் கொதிக்க பைரவி மீது அப்பட்டமான வெறுப்பை பிரதிபலித்தன. ஏஞ்சல், உன் கோபம் புரியுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிறவளை இப்படியா வெளியே நிற்க வச்சு இன்சல்ட் பண்ணுவ? அழுத்து கொண்ட கணவனை கண்கள் சுருக்கி முறைத்தாள். ஆமா, இவளுக்கு எதுக்கு நீங்க மாஞ்சு மாஞ்சு சப்போர்ட் பண்றீங்க? இந்த நேரத்துல இவ கூட உங்களுக்கு என்ன வேணாத்தான்? நீ தான் இவளை இങ്ങനെ கூட்டியாந்தீங்களா? சுல் சுல் என கேள்வி கேட்டு காந்திய மனைவியை சமாளிக்க முடியாது திணறி போனான் அர்ஜுன். அது ஏஞ்சல், பைரவி அவ குழந்தைய அபார்ட் பண்ணிட்டான்னு வேலன் கோபப்பட்டு வெளியே அனுப்பிட்டான். அர்ஜுன் முழுதாக சொல்லி முடிக்கும் முன்னே தடுத்த மகி, அதானே இவளாவது திருந்துறதாவது பாத்தீங்களா? சொந்த குழந்தையவே இப்படி இறக்கவே இல்லாம அழிச்சிட்டு நிக்கிறான்னு. நல்ல வேலை, இப்படி ஒருத்தியோட பாவப்பட்ட வயிற்றுல அந்த குழந்தை நிலைக்கல. இல்லைனா அதுக்கும் இவ பாவம் பிடிச்சிக்கும். இவ பார்வைப்பட்டா அந்த இடம் கூட விளங்கவே விளங்காது. இவளை இப்பவே இங்கிருந்து துரத்தி விடுங்கத்தான். பைரவி மீதிருந்த கோபத்தில் மகியின் மென்மை இயல்பு மறைந்து கடுமையை மட்டுமே விஷமாக கக்கினாள். அதற்கு மேலும் அவள் பேச்சை கேட்கும் திராணி இன்றி பெட்டியோடு திரும்பிய பைரவியின் கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்ட அர்ஜுனை மகி தீயாய் முறைக்க, ப்ளீஸ் அர்ஜுன் மாமா, என்னை விட்டுடுங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க. மகி பேசிய பேச்சில் கலங்க துடித்த மனதை திடப்படுத்தி கொண்டு உரைத்த பைரவி கரத்தை விடுவிக்க பார்க்க அர்ஜுனின் கடுமையான ஒற்றை பார்வையில் அடங்கி நின்றாள். ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? நீங்க கண்ணாலே அவளை அடக்கிறதும் அவ கொலையிறதும் ச்சே, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஏன் அத்தா, உங்க புத்தி ஏன் இப்படி இம்புட்டு கேவலமா போச்சு? அப்போ உங்களையே நம்பி 2 பிள்ளைங்களை பெத்து போட்டு இதோ 3வது வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேனே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எப்போதும் நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசும் மகி ஆகாதவளை தன் கணவனோடு பார்க்கவும் ஆதங்கம் ஒரு புறம் இருந்தாலும் வாழ்க்கை பயமும் கர்ப்பகால மனக்குழப்பமும் ஒரு சேர எதிரே இருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மட்டுமே சுற்றி வரும் மன்னவன் என்பதை மறந்து அக்மார் மனைவிக்கே உண்டான சுபாவத்தில் கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவளை பெருமூச்சு விட்டு பார்த்த அர்ஜுன் பொறுமை இழந்து போனான். ஏய் ஷூ, இப்போ எதுக்குடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? வாயை மூடிட்டு உள்ள போறியா, இல்ல செவிலைய 2 வச்சு உள்ள தூக்கி போடவா? அர்ஜுனின் கடும் சத்தத்தில் காது கொயிங் என்க கோபத்தில் மூக்கு நுனி தொடித்து இருவரையும் கண்ணீரோடு பார்த்த மகி விறுவிறுவென அறைக்குள் சென்று வேகமாக கதவை அடைத்து இருக்க அழுத்தமாக கண்களை மூடி திறந்தான் அர்ஜுன். இதுக்கு தான் மாமா இங்க நான் வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் வம்படியா என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க.
பாருங்க, என்னால் தேவையில்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை. நான் போகிறேன் மாமா, நீங்கள் அவளை போய் சமாதானம் பண்ணுங்க. மகி சென்ற திசையை பார்த்தபடியே பைரவி சொல்ல அர்ஜுன் அதை எங்கே காதில் வாங்கி கொண்டான். மேலே ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். இன்றவன் அறை கதவு இனி திறக்காது என்று தெரிந்து ஹாலில் உள்ள சோஃபாவில் அசந்து மட்டையாகிவிட பெருமூச்சு விட்ட பைரவி அர்ஜுன் சொன்ன அறைக்கு வந்து மெத்தையில் அமர்ந்தவளுக்கு வாழ்க்கையை வெறுத்து போனது. நினைத்ததைப் போலவே தன் பிள்ளையை கொன்று அனைவரின் கண்ணிருக்கும் தன்னை அரக்கி பாவி கொடூரக்காரியாக காட்சிப்படுத்தி கொண்டாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மூளையில் தடக் தடக் ரயில் ஓட எங்கோ வெறித்து அமர்ந்திருந்தவளின் கண்களில் மட்டும் நீர் கோர்த்தபடியே இருந்தது. வேலனின் நிலை மிகவும் மோசம். குடி சிகரெட் என்றால் மூக்கை பொத்திக்கொண்டு செல்லும் அவன் பைரவியின் துரோக செயலை தாங்க முடியாது கண்கள் சிவந்த நிலையில் போதையாகவே சுற்றி வருகிறான். வயலுக்கும் செல்வதில்லை. காடு மேடுகள் அனைத்தும் இவன் இல்லாது காய்ந்து சருகாக மாறிவிட முத்துதான் தன்னால் முடிந்தவரை பராமரித்துக் கொள்கிறான். அநியாயமா என் பிள்ளைய கொண்டு என் நம்பிக்கையை சீர்குலைச்சிட்டியடி பாவி. தனிமையில் தன்னை மீறிய சொட்டு கண்ணீர். மஞ்சள் வண்ண பட்டு புடவையில் தலை நிறைய பூ வைத்து மங்களகரமாக சிரித்து நிற்கும் அவள் படத்தில் விழ இத்தோடு 99வது படம் சிதறி விழுந்து அவன் மனதைப் போலவே உடைந்து போனது. எத்தனை தூரம் அவளை காதல் செய்து பாப்பா பாப்பா என உருகி வழிந்தானோ, இப்போது அதைவிட மோசமாக பைரவியை பற்றின எண்ணங்களை கூட அறவே வெறுக்க தொடங்கிவிட்டிருந்தான் வேலன். அத்தியாயம் 34. ஆடம்பரம் குறையாத சாத்வியின் வீடு வண்ணமாக மின்னிட உள்ளிருந்து பாப்பா ட்ரௌசர் அணிந்து கொண்டு ரோகத்துடன் கதை பேசி நடந்து வந்தாள் ஒல்லி இடைக்காரி. இப்ப எதுக்கு ரோகி உனக்கு தேவையில்லாத செலவு? நான் தான் ஏற்கனவே வாங்கிட்டேன்னு சொல்றேனே, கேட்க மாட்டியா? நோ சாத்வி, உன் பர்த்டேக்கு கண்டிப்பாக என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். மாட்டேன்னு சொல்லாத, வா. நாளை பிறந்தநாள் பரிசு வேண்டாமென அவள் மறுக்க இவன் கார்னர் பண்ணி அவளை காரில் அழைத்து சென்றான். புதிதாக வீம்பு பண்ணும் சண்டி ராணியை சமாதானம் செய்யலாம், அவளை கண்ணார கண்டு காதல் செய்யலாம் என ஆசையாக ஓடி வந்த காதலன் காதலியை இன்று நெருங்க முடியாது ஏமாந்து போனவனுக்கு அவள் அணிந்திருந்த குட்டி உடையை கண்டதும் மூக்கில் காத்தடித்து முகம் கருத்து நின்றான். ஜார்ஜ் பைக்கில் சாத்வி போகும் இடமெங்கும் வாள் பிடித்து பறந்த சூர்யா இருவரும் பெரிய துணி கடைக்கு சென்றிட அங்கு சாத்வி அணிவது போலவே குட்டி ட்ரௌசர், ஸ்லீவ்லெஸ், கிராப் டாப், கிழிந்த ஜீன்ஸ் என்று ஒவ்வொன்றையும் அவளுக்கு வைத்து பார்த்து எடுத்த ரோகந்தை கண்டு ஏக்கர் கணக்கில் பொசப்பு வந்து போனது. அடி வாங்கி திருந்துனானா பாரு, அவளையே உரசிட்டு திரியிறான். மவனே, இன்னொரு தரம் கையில மாட்டு, உன் தகர டப்பா மண்டைய பொழந்துடுற. அந்த நாயை தான் கிழிஞ்ச துணிய எடுக்கிறானா? இந்த அறக்கறிக்கு எங்க போச்சு புத்தி? அடக்க ஒடுக்கமா உடுத்தக்கூடாது. ஆத்திரத்தில் பற்கள் நறுநறுத்து ட்ரெடிஷனல் செக்ஷன் சென்றவனின் கண்கள் துருதுருவென அலைமோதின. வெளிர் சிகப்பு நிறத்தில் தங்க ஜரிகை ஜொலிக்க அடர் பச்சையில் பார்டர் வைத்து இளம் பெண்கள் கவரக்கூடிய அழகில் தொங்கிய பட்டு சேலையை எடுத்து பார்த்த சூர்யாவின் உதடுகள் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தது. அப்புடவையை நெஞ்சோடு அணைத்து எடுத்துக்கொண்டவன் அதனோடு சேர்ந்து மேலும் சில உடைகளை அள்ளிய சூர்யா இருவரையும் முறைத்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான். ரோகந்துக்காக ஒரு செட் உடையை எடுத்துக்கொண்டு நேராக அலுவல் சென்ற சாத்வி அங்குள்ள வேலைகளை முடித்துவிட்டு வீடு வந்து உண்டு முடித்து அறைக்கு வந்தவளின் சிரிப்பு முகம் அப்படியே ஒளி இழந்து போனது. சூர்யா அத்தனை தூரம் அவமானப்படுத்தி தன்னை பிடிக்கவே இல்லை என அப்பட்டமான வெறுப்பை காட்டிய பின்னும் திரும்ப திரும்ப தேடி சென்று அவனை கட்டாயப்படுத்தி காதலை அடைவதில் என்ன மகிழ்ச்சி இருக்கப் போகிறது? மனதில் வேதனை கொண்டாலும் உடனடியாக வேதனை மறைந்து காதலை துறந்து அவனிடம் நாய்க்குட்டி போல ஓடுபவள்தான் சாத்வி. ஆனால் எப்போது தன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் வேறொரு பெண்ணை நிச்சயம் செய்து கொண்டானோ அப்போதே அவன் மீதிருந்த காதல் பெருவழியாய் இதயத்தை குத்தியதும் தானே காதலை தனக்குள்ளே புதைத்து சூர்யாவை விட்டு மொத்தமாக விலகிவிட முடிவெடுத்து வீட்டில் கேட்டதும் மனதை கல்லாக்கிக் கொண்டு ரோகியை திருமணம் செய்வதாக ஒற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போது நடக்கும் குழப்பமே வேறு. ஒவ்வொரு நொடியும் யாரை மறக்க வேண்டுமென பிரதானம் கொள்கிறாளோ அவனை காதல் ரோமியோவாக உருவெடுத்து அவளை சுற்றி சுற்றி வந்து மனதில் புதைத்து தள்ள பிரயத்தனம் பண்ணும் காதலை
அடி வேரிலிருந்து விருச்சகம் செய்ய முனைகிறான். அவன் நினைவினை மட்டுமே அவள் குட்டி நெஞ்சத்தில் தீமூட்ட வைக்கிறான் சூரியனாக. அவனை பார்க்காத வரை கூட தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னை காணவே நாயாக ஆங்காங்கே நிற்பவனை கண்டும் காணாமல் கடந்து போனாலும் காதல் மனம் பிரளயம் செய்கிறதே. ச, என்ன மானக்கெட்ட மனசு இது! 3 வருஷமா நாயா அவன் பின்னால சொத்தையும் திரும்பி பார்க்காதவன் திடீர்னு எனக்காக தேடி வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்காக துடிக்கிறதுக்கு பேர்தான் இந்த உன்னத காதலா? தெரிஞ்சே என்ன நிறைய இடத்துல வலிக்க வச்சவன் தான். இருந்தும் எனக்காக ஏன் நிக்கிறத பார்க்க போதெல்லாம் தவிச்சு போயிடுற. இப்ப வந்த ஞான உதயம் முன்னவே வந்திருந்தா வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இருக்க மாட்டேன். ரோஹி பாவம் எனக்காக நிறைய ஹர்ட் ஆகி நிக்கிறான். சூர்யாவும் இங்கிருந்து போறது போல தெரியல. இப்ப நான் என்னதான் பண்ண? தனக்கு தானே புலம்பிக் கொண்டு மெத்தையில் சுருண்ட சாத்வி அப்படியே தூங்கி போக நேரம் ஆக ஆக ஒரு விதமான கதகதப்பை உணர்ந்தவளின் மூடிய இமைகள் குடைகளுக்குள் கருவெளிகள் உருண்டு பட்டண கண்களை திறந்தவள் அதிர்ச்சியில் துள்ளி எழும்பினாள். சூர்யா, நீ நீ எங்க இங்க? இதயம் தடதடக்க பேச்சும் திணறியது. அவன் அணைப்பில் இருந்த அவள் மேனியோ சில்லிட்டு போனது. சும்மா ஒரு ரூமை சுத்தி பார்த்துட்டு போக வந்தேன்டி. ஸ்ரீராமன் போஸில் படுத்து கையில் வைத்திருந்த ரோஜா மலரை உதட்டால் கவ்வியபடி அவளை பார்த்த பார்வையில் கூச்சம் அறியாத பாவை நெளிந்து நின்றாள். என்ன சூர்யா, விளையாடுறியா? ஒரு பொண்ணோட பெட்ரூமுக்கு மிட் நைட்ல வந்ததும் இல்லாம கட்டி பிடிச்சு படுத்து உன் இஷ்டத்துக்கும் பேசுற. முதல்ல இங்கிருந்து போ. மம்மி டாடி பார்த்தா என்னால பதில் சொல்ல முடியாது. சூர்யாவின் இமைக்கா விழிகளில் தடுமாறும் மனதை திடப்படுத்தி எரிச்சலாக சொன்ன சாத்வியை நொடியில் அவன் நெருங்கி இருக்க இதய துடிப்பு அதிகரித்து விட்டது. எப்படி நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து என் அப்பா அம்மா பெரியவங்க முன்னாடி என்னைய இஷ்டத்துக்கும் போய் சொல்லலாம். என் ரூமுக்கு சுவர் ஏறி குதிச்சு வந்து அலும்பு பண்ணலாம். நான் உன் ரூமுக்கு வரக்கூடாதா? இது என்னடா ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒவ்வொரு நியாயம்? உன் மம்மி டாடியை இப்பவே கூப்பிடுடி. நீ பண்ணதுக்கெல்லாம் நேருக்கு நேரா நின்று இங்கேயே நியாயம் கேட்குறேன். சுவற்றோடு சுவராக ஒட்டி நின்ற சாத்வியின் உடலை நூலிலையில் உரசிவிடும் தூரத்தில் அவனது அனல் மூச்சு அவள் முகத்தில் மோத மல்லுக்கு நின்ற சூர்யாவை படபடப்பாக கண்டாள் அவள். ப்ளீஸ் சூர்யா, கத்தி பேசாத. ஏதோ புத்திக்கிட்டு போய் கிறுக்கு வேலை பண்ணிட்ட. அதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிற. இனிமே உன்னை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. ரோஹி பார்த்துட்டா தப்பாகிடும். திருமணம் வரை பேசி முடித்த பிறகு முந்தைய காதலனோடு தனித்து தன்னறையில் இருப்பது தவறு. எதுவாக இருந்தாலும் விடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து அவள் சொல்ல அது சூர்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. என்னடி, என்ன தப்பாகிடும்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா ரோகி ரோகின்னு ஓவர் அவனுக்காக உருகிற தவிக்கிற. ஏதோ ஃப்ரெண்டா பழகுறேன்னு விட்டா ரொம்ப தான் பண்ற. உண்மையை சொல்லடி, நெசமாலுமே என்னைய காதலிக்க என் ஊருக்கு வந்தியா, இல்லை அந்த நாயை காதலிக்க வந்தியா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கடி. நாளைக்கே அவன் இங்கே இருக்கக்கூடாது. அவனை குடும்பத்தோட ஊரை பார்த்து போக சொல்லு. இல்லை நானே சொல்கிறேன், அதுதான் சரி. அவனை போவிடாம கல்யாணம் அது இதுன்னு சப்பக்கட்டு சொன்ன ஒரே அடிதான் கொழுத்த திருப்பிடுவேன் பார்த்துக்க. கோவம் உச்சி தொட்டு இருந்த ஆத்திரத்தில் பட்டன அவளை அடிக்க கை ஓங்கி இருக்க சுவற்றில் ஒட்டிய பள்ளியாக மிரண்டு கண் மூடிக்கொண்டாள் சாத்வி. அவள் பயத்தில் தன் சுயத்தை மீட்ட சூர்யா, சாரிடி சாரி. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னை அவாய்ட் பண்ண கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்க வேணாம் கையை ஓங்கிட்ட. சாரி சாத்வி, ப்ளீஸ் அழாதடி. அவள் கண்ணீர் கண்டு தன்னையை நொந்து கொண்ட சூர்யா அவள் கரத்தை பிடிக்க சட்டென உருவிய சாத்வி, நீ என்ன புதுசாவா பேசுற? சாரி கேட்க. விரக்தியாக கண்ணீரை துடைத்தவள், ஒவ்வொரு முறையும் நீ என்ன பேசும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போனாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவுமே வலிக்கும் சூர்யா. நானும் மனுஷி தானே, ஜடம் இல்லை. ஐ எம் டீப்லி ஹர்ட். ஆனால் என் வேதனையை கூட பெருசா நினைக்காம என்னைக்காவது ஒரு நாள் என் லவ்வை நீ புரிஞ்சுப்பேன்னு நாயா உன் வீட்டுக்கு முன்னாடி காத்திருந்த போதெல்லாம் நையா பைசாவுக்கு கூட என்னை நீ மதிக்காம வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிக்கிட்ட. அதோட என் மனசும் விட்டு போச்சு, என் காதலும் முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கிருந்து கிளம்பு. என் லைஃப்பில் என் மம்மி டாடி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். உறுதியாக அவள் சொல்ல சாத்வியின் தாடை சூர்யாவின் கையில் வலிக்க பற்றி இருந்தன. இம்புட்டு தூரம் உனக்காக இறங்கி வந்து
உன் மேல உள்ள காதலை உணர்ந்து இனி நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவெடுத்து வந்து நிக்கிற. என்னடி உன் பாட்டுக்கு போன்னு விரட்டி அடிக்கிற? உன்னைய மதிக்காம தப்பு பண்ணிட்ட, அதுக்காக எம்புட்டு தரம் மன்னிப்பு கேட்க? அவள் சுணங்கிய முகம் கண்டு தலை கோதி கொண்டவன், இனிமே பேச்சுக்க வேலை இல்லடி என பெருமூச்சு விட்டு சாத்வி சுதாரிக்கும் முன் அவள் இதழை கவ்வி முத்துக்குளியல் போடத் தொடங்கி இருக்க அதிர்வில் விரிந்த மையல் விழிகள் இரண்டும் சில கணங்கள் எதிர்ப்பை காட்டி சூர்யாவின் உறிஞ்சி இழுக்கும் எச்சில் முத்தத்தில் பணியாக உருகி நின்றாள் சாத்விகா. இத்தனை நாளும் பெண் வாடை அறியாது மண், உரம், செடி, கொடிகளை நுகர்ந்து ஆராய்ச்சி செய்து ரோபோவாக தெரிந்தவனுக்கு திடீரென பொம்மையாக ஒரு பெண் சிலை கையில் கிடைத்தால் ஆராயாமல் இருப்பானா? ரோபோவின் தூங்கி கிடந்த உணர்ச்சி செயல்பாடுகள் அனைத்தும் உரியவளின் நெருக்கத்திலும் அவள் வாசத்திலும் பெரும் வெள்ளமாக மேலெழும்பிவிட சாத்வியின் எலும்பு இடை ஆடவனின் ஒற்றை அழுத்தத்தில் நெளிந்து போனது. அவள் கீழ் உதடு காதலனின் முத்தக்கடியில் சிவந்து கன்று போக அவனது சொரசொர நாவு அவள் அடி தொண்டை வரை சுழண்டு பதநீர் உறிஞ்சி பெண் நாவை எச்சில் பாகோடு கவ்வி செய்யும் உள்புகு விளையாட்டில் அவனுடனான ஊடல் மறந்து உலகம் மறந்து கண்கள் சொருக சூர்யாவின் பெண்ணந்தலை பிடரியை பற்றி இருக்கியவளின் மெல்லிய தேகம் சிலிர்த்து இச்முச் உணகளுடன் சிறு நடுக்கம் கொண்டதை உணர்ந்த சூர்யா தனது காதல் அச்சாரத்தை ஆழமாக முத்தமிட்டு சேமித்தான். உயிர் உருகும் இதழ் முத்தம் இருவருக்குமே மூச்சு முட்டிட கனபாடுபட்டு சப் என்ற சத்தத்துடன் அவள் இதழ்களை வெடுவித்து வேக மூச்செடுத்து பெண் நெற்றி முட்டி சூர்யா குனிந்து நிற்க சாத்வியின் இதய துடிப்பின் வேகம் பன்மடங்கு எகிரி மூடிய விழிகளை திறந்து அவனை பார்த்தவளின் முகம் செம்மையில் அந்திவானமாய் தோற்று போனது. எனக்கு நீ வேணும் சாத்வி. நீ எப்படி என்னைய விரட்டி அடிச்சாலும் இனிமே உன்னை விட்டு இன்ச்சு நகர மாட்டேன்டி. பிகாஸ் ஐ மேட்லி லவ் யூ. டாமிட், இத்தனை வருஷம் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியோ அதை விட அதிகமா என் லவ்வை உனக்கு கொடுத்துட்டு உன்னை திணறடிச்சுக்கிட்டே இருக்க போறேன்டி. போதுண்டான்னு நீயே மூச்சு முட்டி நீயே சலிச்சு போற அளவுக்கு முத்தமிட்டே இன்பவதை பண்ண போற. என் லவ் டார்ச்சல் அனுபவிக்க தயாரா இருடி குட்டி பண்டாட்டி. சூர்யாவின் அதிரடி காதலில் அதிர்ந்து போனவளின் கன்னம் தாங்கி மின்முத்தம் வைத்து மெல்லிய குரலில் அழுத்தமாக கிசுகிசுக்க தொண்டைக்குள் சுகவேதனையை அனுபவித்தாள் நுண்ணிடையாள். ஆள் மனதில் அடியோடு புதைக்க பெரும்பாடுபட்ட காதலனின் காதல் பேச்சிலும் அவன் உயிரூட்டிய காதல் முத்த களிப்பிலும் அபார வளர்ச்சி பெற்று மீண்டும் அவன் மீதிருந்த காதல் அவள் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொள்ள கருவண்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் பளபளத்து நின்றது. பெருவிரல் கொண்டு அவள் கண்ணீரை கன்னம் தாண்டாது துடைத்து எடுத்த சூர்யா, போதும் சாத்வி, என்னால நீ நிறைய அழுதுட்ட. இனிமே நீ அழவே கூடாதுடி. இந்த சூர்யாவோட காதல்ல உருகி பிரகாசமா ஜொலிக்கணும். உன் சிரிப்புல என் சந்தோஷத்தை உணரணும். நீ சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் என் முத்தத்தால தண்டிக்கணும். நிறைய மனசு விட்டு பேசணும், கொஞ்சணும். உன் கையை பிடிச்சுக்கிட்டே இந்த உலகத்தையே சுத்தி வரணும். நான் உனக்குள்ள உருகி மூழ்கணும். நீ எனக்குள்ள இன்பமா துடிச்சு அடங்கணும். இனி நம்மளை கடக்க போற ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும் சாத்விமா. அது அத்தனையும் என் அழகு குட்டி தேவதை இந்த உலகத்துக்கு வந்த அவ பிறந்த நாளான இன்னிலிருந்தே தொடங்கிடலாம். ஹாப்பி பர்த்டே மை லவ்வபிள் பேபி. எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய சாத்வியா வாடி, கல்யாணம் பண்ணிக்கலாம். இரு கைகளும் மென்மையாக அவள் கன்னம் தாங்கி இருக்க இளையாளின் சர்க்கரை பாகு மின்னிய பிளந்த உதடுகள் மீது தன் உதடு உரசியபடியே உருகும் குரலில் தனது காதலை உருக்கிய சூர்யாவின் முகம் சிவந்து துடித்தது. காதலின் கிறக்கத்திலும் வஞ்சியவள் நெருக்கத்திலும். ஆடவனின் சூடான கீழ் உதடு எச்சிலில் தொய்ந்து தளர்ந்து போன ரப்பராக ரோஸ் நிறத்தில் தொங்கி அவள் கீழ் அதரத்தில் அடிக்கடி ஒட்டி ஒட்டி பிரிந்து சேர்ந்து சாத்வியின் உணர்வு புலைகளில் இன்ப நீர் ஊற்றெடுக்க காதலனின் காதலையும் பிறந்தநாள் வாழ்த்தையும் இதமாக உள்வாங்கிக் கொண்டாள். சாத்வி, என் தொடுகையில உன் முகம் இப்படி சமந்து துடிக்கிறத பார்க்கும்போது செம்ம ஹாட்டா இருக்குடி. ரகசிய குரலில் பெண் நெஞ்சில் கனல் மூட்டியவன் முகம் பார்க்க முடியாது நாணத்தில் பரிதவித்து துடித்து நின்றாள் சாத்வி. என்ன சூர்யா, நீ திடீர்னு வந்து இவ்வளவு ரொமான்டிக் பாயா மாறி என்னென்னவோ பண்ற? என்னால உன் முகத்தையே பார்க்க முடியல, ஒரு மாதிரி பண்ணுது சூர்யா. விழிகள் அலைப்பாய வெக்கத்தில் சிறுங்கி பிஞ்சு முகம் நடுங்கினாள். ஒரு மாதிரினா என்ன பண்ணுது சாத்வி? எப்போதும் சுட்டித்தனம் செய்யும் சாத்வி மறைந்து பருவ பெண்ணுக்கே உண்டான நாணத்துடன் தலைகுனிந்து கொண்டதை ஆடவன் கண்கள் ரசிக்காமல் இருக்குமா? ஓ சூர்யா,
எனக்கு வெக்கமா இருக்கு. பட்டன அவனை தள்ளிவிட்டு முகத்தை மூடியவளை பின்னோடு அணைத்து கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் மீதுள்ள ஆசை மிகுதியில் வயிற்றை இறுக்கியவன், சாத்வி குரலில் தாபத்தேனை வடிக்க, சூர்யா. கண்கள் சொருகிய பெண்ணுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகள் வெடித்து பூ பூக்க வைத்தது. இந்தாடி என் பர்த்டே கிஃப்ட், சீக்கிரமா மாத்திட்டு வா. அவளை அணைப்பில் வைத்தபடியே ஒரு கவரை சாத்வி கையில் வைக்க, இப்பவா? வாய் கேட்டாலும் காதலன் தனக்காக கொடுத்த முதல் பரிசில் அத்தனை கொதுகளும் கொண்டதை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது முன்னிருந்த நிலை கண்ணாடி. சீக்கிரம் போடி. இப்படியே நின்றுட்டு வெக்கப்பட்டு இருந்தா வாங்கிட்டு வந்த கேக்கோட சேர்த்து வேற என்னென்ன உருகி தொலையுமோ. அவஸ்தையாக அவளை விட்டு பிரிந்து வந்த மெத்தையில் அமர்ந்தவனை கண்டு சி என கலக்கி சிரித்த சாத்வி குளியலறை சென்று அவசரமாக கவரை பிரிக்க அவளுக்காக அவன் தேர்ந்தெடுத்த பட்டு அழகாக மின்னியது. சாரி நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு எதுக்கு இந்த சூர்யா வாங்கிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை அக்கா அன்னைக்கு யாருக்காவது எடுத்தது மாதிரி போயிருச்சோ? யோசனையாக அதனை திருப்பி திருப்பி பார்த்த சாத்வி இது நாள் வரை புடவையை தொட்டு கூட பார்த்தது இல்லையே. இதில் எங்கிருந்து கட்ட? சூர்யா, உள்ளிருந்து பூனையின் அழைப்பு. என்னடி? மல்லாக்கப்படுத்து ரோஜா மலரை வாசம் இழுத்தான். ட்ரெஸ்ஸு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் வியருக்கு பதிலாக சாரி இருக்கு. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. அந்த சாரி உனக்கு எடுத்தது தான், கட்டிட்டு வா. கற்பனையில் அவளை புடவையில் கண்டு மேசில் இழுத்து போனான். எனக்கா? ஆனால் சூர்யா, எனக்கு சாரி கட்ட தெரியாதே. பாவமாக தன் முன் நின்றவளை மேலும் கீழும் பார்த்தான். குளிருக்கு இதமான நைட் பேண்ட் பட்டன் வைத்த அரைக்கை சட்டையில் மேல் 2 பொத்தான்களை திறந்திருந்தும் அவள் ஒல்லி உடலுக்கு கவர்ச்சி இல்லாமல் அடக்கமான உடை அணிந்திருப்பதை கண்டவன் கண்கள் சுருங்கி போனது. நான் வரும்போது மொத்தமாக மூடிட்டுரு, ஆனால் அவன் கூட போகும்போதும் வரும்போதும் அஞ்சலி பாப்பா துணியை மாட்டிட்டு போ. சாரி கட்ட தெரியலேனா பரவாயில்ல விடு. நான் இப்போ இருக்கிற மூடுக்கு உனக்கு கட்டி விடுறேன்னு வாடின்னு சேலையை கையில் எடுத்தேன்னு வச்சுக்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னவே எசுக்க பிசக்காகி கதல் கந்தையாகி போயிடும். இந்தா, இதில் நிறைய சுடி செட்டு இருக்கு. உனக்கு பிடிச்சதை இப்போ போட்டுட்டு வா. வெளியே போகும்போது இதில் உள்ளதையே வியர் பண்ணு. பத்தலைன்னா கேளு, இன்னும் நிறைய வாங்கித்தரேன். ஆனால் வெஸ்டர்ன் போட்டு இனிமேல் வெளியே போன பளபளன்னு காட்டுற தொடையில காரமான மிளகாயை அரைச்சு 10 போட்டு விட்டுருவேன். சும்மா வளன்னு பேச வைக்காம சீக்கிரம் போட்டுட்டு வாடி. மனுஷன் இருக்கிற நிலைமையில ஏடகுடமாக பாஞ்சு வச்சிட போறேன். மூச்சு விடாமல் சிடுசிடுத்து பேண்ட் மீதே அவள் தொடையில் கிள்ளி வைக்க, ஆ வலிக்குது சூர்யா. தொடையை தேய்த்தபடியே சினுங்கிய நொடி கரண்ட் அடித்ததை போல வெளிவிரித்து நாணினாள் கன்னி. வலி போச்சா பேபி? கிள்ளிய இடத்தில் ட்ரிம் செய்த மீசை குத்த முத்தமிட்டு இதமாக நீவி விட்டவனை கூச்சத்தில் தள்ளிவிட்டு மீண்டும் குளியலறைக்கு ஓடிய சாத்விக்கு பேரின்பத்திலும் பேரின்பம்தான். ரோகி அவளுக்காக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த உடையை கூட எளிதாக கடந்து விட்டாள். ஆனால் சூர்யா எடுத்து தந்த ஆடையில் சிறுமி போல் துள்ளாட்டம் போட்டு மனம் குதுகலித்த சாத்வி ஆசையாக அந்த புடவையை வருடி தன் மீது வைத்து பார்த்தவள் அதனை பத்திரமாக வைத்துவிட்டு ஒவ்வொரு துணியையும் ஆசையாக வருடி பார்த்து தன் மேல் வைத்து பார்த்தவள் அதில் ஒன்றை தேர்வு செய்து அணிந்து கொண்டாள். குட்டி குட்டி மணிகளில் எம்ப்ராய்டரி டிசைன் செய்து சைடு ஸ்லிட் வைத்த ஊதா நிற டாப்பும் கீழே சிவப்பு நிறத்திலான லெகினும் அணிந்து கொண்டு வெளியே வர அவளுக்கு உரிமையானவன் கண்களுக்கு நிறைவாகத்தான் இருந்தது. ஆனால் செல்மிஷம் செய்ய துடைக்கும் காதலன் குறும்பு கண்களுக்குத்தான் குறுகுறுப்பு பற்றை குறையாகி போனது. சாத்விமா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னைய அடக்கமா பார்க்குறேன்டி. கேலி செய்த சூர்யாவை உதட சொலித்து முறைத்தாள் அவள். என்னடி முறைப்பு? சும்மா சும்மா தொடைய காட்டி சூட ஏத்துற. இனிமே போடு. சூடு கொட்டையை வச்சு பழுக்க சூடு வைக்கிறேன். தனது பேண்ட் பெல்ட்டை கழட்டி மாட்டியபடி சொன்ன செய்கையில் ஐயா சி கூசி போய் முகத்தை மூடி நின்றவளை நமட்டு சிரிப்புடன் நெருங்கி கழுத்தில் இருந்த துப்பட்டாவை எடுத்து மெத்தையில் போட்டவன், சி இல்லடி, அது உந்து, உனக்கே உனக்கானது. ஆனால் இது எல்லாமே இந்து. என்னை கேட்காம இனி உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? அவள் செவிமடலை உதட்டில் கவ்வி கிசுகிசுக்க என்றவள் அவனது பிளவு பேச்சில் மேனி சிலிர்த்து சூர்யாவின் முகம் நோக்க அவளை பார்த்தபடியே அவள் தூக்கி கொண்டையிட்டு இருந்த கூந்தலை விரித்து விட்டவன் பொட்டியில்லாத நெற்றியில் சிறிய சிகப்பு நிற பொட்டை ஒட்டி வந்ததில் இருந்து அவன் கையில் சிக்கி சின்ன பின்னமான சிவப்பு நிற ரோஜாவை சாத்வியின் தலையில் வைத்துவிட்ட சூர்யா அவளை மேலிருந்து கீழாக ரசனையாக பார்த்தான்.
கேக்கை பிரித்து வைத்ததும் அவள் கையோடு இணைத்து கேக்கை வெட்டிட அதில் சிறு துண்டை எடுத்து சாத்வியின் வாயில் வைக்க சூர்யாவின் ஒவ்வொரு செயலையும் எண்ணி பூரித்து போனவள் ஆனந்த கண்ணீரோடு வாய் திறந்து வாங்கினாள். இந்த பர்த்டே தான் என் லைஃப்லேயே பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் பர்த்டே சூர்யா. லவ் யூ so மச். மிகுந்த சந்தோஷத்தில் எக்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் தானும் ஒரு துண்டு கேக் எடுத்து சூர்யாவின் வாயில் வைக்க போக அவன் வேண்டாம் என தடுக்கவும் சடுதியில் முகம் சுணங்கிய சாத்வி, என்னாச்சு சூர்யா, உனக்கு கேக் பிடிக்காதா? அவள் குழப்பத்தை கண்டு வில்லங்கமாக நகைத்தவள், ரொம்ப பிடிக்குமே, ஆனால் அது இந்த லிப்ஸில் டேஸ்ட் பண்ணுறதுல முன்ன வரைக்கும் இப்போது இந்த ஸ்வீட் லிப்ஸுக்கு ரசிகன் ஆயிட்டேன்டி. ஹஸ்கியாக சொல்லி அவள் வெக்கம் ரசித்து பெண் இதழை நசுக்கி பிடித்தவன் சாத்வி எதிர்பாராத நேரம் இனிப்பான கேக்கோடு சேர்த்து இனியவளின் உதடுகளையும் லாவகமாக விழுங்கி பச்சை மாமிசம் உண்ணத் தொடங்கிவிட்டான். முதலில் திடுக்கிட்ட சாத்வி காத்திருந்த காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் காதலன் தந்த இனிப்பு முத்தத்தில் மூழ்கி தித்திப்பில் கரைந்து அவனது பின்னந்தலை அழுந்த கோதியபடி வாகாக அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவள் சுகமான முனகல் ஒளியோடு சட்டென அவன் நாவை உறிஞ்சி சப்புக்குட்டி இழுக்கவும் இம்முறை இன்பமாக அதிர்ந்த சூர்யா தன்னவளின் இதமாக இதழ் முத்தத்திலேயே கண்ணியமான கூடல் புரிந்தான். அத்தியாயம் 35. வேளா, இப்படியே இருந்தா என்னப்பா பண்றது? போனது எல்லாம் போகட்டும். நீ குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத ராசா. நடுக்கூடத்தில் போதையில் தலை குப்புற விழுந்து கிடந்தவனின் தலையை வருடிவிட்டு கலங்கிய செண்பகத்தை இரத்த சிவப்பேறிய விழிகளை சுருக்கி பார்த்தான் வேலன். மனசை கெட்டு நொந்து போச்சு. இதுக்கு மேல உடம்பு கெட்டு போனா என்ன, இல்ல அழுவி போனா என்ன? உனக்கு உன் புள்ள மேல அக்கறை பாசம் இருக்கிறத போல தானே எனக்கும் என் புள்ள மேல பாசம் இருக்கும். அநியாயமா அழிச்சிட்டாளே பாவி. கூடவே என் காதலையும் கொண்டுட்டா. உசுறு போற வேதனையா இருக்குமா? வார்த்தைகள் குளறினாலும் பச்சை ரணம் ஆறாது வேலன் இதயத்தை சீல் பிடிக்க வைத்தது. இதுக்குத்தான் இந்த காதல் கன்றாவி எல்லாம் வேணாம்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். இப்ப யார் அவதிப்படுறது? போன மகராசி என் மகனோட நிம்மதி சந்தோஷத்தை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாளே. மகன் நிலை எண்ணி செண்பகம் தவிக்காத நேரம் இல்லை. இந்த அத்தை, மாமா வெறும் வயித்தோட குடிச்சிட்டு வந்திருக்கு. இந்த சோத்தை பெனஞ்ச 2 வாய் அள்ளி வையி. தட்டில் சோறு போட்டு எடுத்து வந்து நீட்டிய துளசி சுவாசம் மறந்தவனாய் அரைக்கண் போட்டு வாய்க்கு வந்ததை புலம்பிய வேலனை கவலையாக பார்த்தாள். மன்னிச்சிடு மாமா. பைரவி மேல இருந்த கோபத்துல உன் மனசுல அவ மேல உள்ள காதலோட அளவு தெரியாம அவசரப்பட்டு உண்மைய சொல்லி அவளை தோற்கடிக்கிறதா நினைச்சு உன்னைய வருத்தி புட்டேன். குற்ற உணர்ச்சி மேலிட குணுக்கென்று வந்த கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டாள். தட்ட கொண்ட துளசி, அப்படி என்னத்து பொல்லாத காதலோ? அவ ஒருத்திதே இந்த உலகத்திலே உள்ளது போல. புதுசா குடிக்காரனாகி இந்த அழுவ பண்றான். வேலனை திட்டியபடி தட்டை வாங்கிய செண்பகம் ஒரு வாய் அள்ளி வேலனுக்கு ஊட்ட வேண்டாம் என தட்டி விட்டவன், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த வேலனுக்கு ஏத்த வஞ்சி என் பைரவி ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. அவன் நேசத்தை எதிர்பார்த்து அவளை நான் விரும்பலமா? என் காதல் மேல உள்ள நம்பிக்கையில அவளை விரும்பினேன். என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை அவ புரிஞ்சுக்கிட்டு முழுசா எனக்கானவளா மாத்தும்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை பழிச்சுது. என் பாப்பாவும் என்னைய ஆழமா நேசிச்சான். அதுல ஒரு துளி கூட கலப்படம் இல்லாத காதலை முற்றும் முழுசா அனுபவிச்சேமா. எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவளை ஏத்தி திருப்தியா தந்து பச்சை கதை பேசி பிடிச்ச சோத்தை ஆக்கி போட்டு என்னை அம்புட்டு சந்தோஷமா பார்த்துக்கிட்டாமா. ஆனா கடைசியில என்னைய பழி வாங்க நாடகம் நடிச்சேன்னு எப்படி சொல்லலாம்? அவ கண்ணுல நான் எனக்கான நேசத்தை பார்த்துருக்கேம்மா. என் வேலை எனக்கு மட்டும்தான், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்னைய இறுக்கமா கட்டி பிடிச்சு இங்க முத்தவெல்லாம் வச்சு கொடுப்பாமா. தன் உதட்டை ஜவ்வாக இழுத்து காட்டியவன், அப்படியே ரெக்க இல்லாம பறக்கிற மாதிரி குசாலமா இருக்கும் தெரியுமா? என் கண் அசைவல என் தேவையை தீத்தவ என் பொண்டாட்டி. இம்புட்டையும் எனக்காக பண்ணிப்புட்டு எப்படி வாய் கூசாம சொல்லிட்டு போறா என் கூட பொய்யா வாழ்ந்தேன்னு. வார்த்தையால குத்தி கொன்னதுக்கு என் புள்ளைய கொன்னது போல என்னையும் ரத்தமும் சதையுமா குத்தி கொண்டுட்டு போயிருக்கலாமே. அவ கையால செத்து போற நிம்மதியாவது எஞ்சி இருக்கும். நிதானம் இல்லாத போதிலும் மனைவியை விட்டு கொடுக்காமல் அவள் மீதுள்ள கோபத்தை மட்டுமே குளறலாக கொட்டி அவள் தந்து போன காதலில் கரைந்து கசிந்துருகியவனைக் கண்டு இரு பெண்களும் மௌனமாக கண்ணீர் சிந்தினர்.
செங்காந்த சூரிய கதிர்கள் பூமியை ஊடுருவி பனித்துளிகள் கரையும் ஏகாந்த காலை நேரம் அது. இரவு நடு நேரத்தில் அவசர கேஸ் விஷயமாக வெளியே சென்ற அர்ஜுன் அப்போதுதான் சோர்வாக வீட்டிற்கு வந்திருந்தான். எப்போது வெளி வேலையாக சென்று வந்தாலும் மனைவியை கண்டதும் துளி சோர்வில்லாது மனம் துள்ளி குதித்து காதல் ரோமியோவாக மகியை சுற்றி வலம் வரத் தொடங்கிவிடுவான். ஆனால் சிறிது நாட்களாக மகியின் பாராமுகம் மீண்டும் அவனை பித்தாக்குவதை அறியாமல் போனானே. கண்களால் அவளை அலசிவிட்டு பெருமூச்சு விட்ட அர்ஜுன் தொடர்ந்து வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். டேய் அர்ஜுன், எதுக்கடா பைரவியா அங்கன கூட்டிட்டு போய் வச்சிருக்க? மகி ஃபோன் போட்டு சகட்டு மேனிக்கு கேள்வி கேட்டு அலறா. அவளுக்குதான் பைரவியை பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, பிறவு ஏண்டா அனும பண்ற? அப்பக்கம் கதிர் சரமாக வெடிக்க போனை தள்ளி பிடித்து காதை அடைத்து கொண்டான் அர்ஜுன். இலை இலை கேக்குதாடே, ஒன்னும் பேசாம அமைதியா இருந்தா என்னடே அர்த்தம்? நீ ஒன்னும் செஞ்சா காரணம் இல்லாம இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுந்தே. அதுக்காக மகி மனசை காயப்படுத்தலாமாடே? பைரவிக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது. இங்கன அவன் புருஷனும் வேலை வெட்டிக்கு போகாம புதுசா குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்கன மகியும் கோவமா இருக்கு. இதுக்கு மேல பைரவி அங்க இருந்தா வீணா மகிக்கும் உனக்கு தான் பிரச்சனை வரும். பேசாம பைரவிய கூட்டியாந்து நம்ம வீட்டுல விட்டு போட்டு பிறவு எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதிர் நிதானமாக எடுத்து சொல்ல எடுத்த முடிவில் இருந்து மாறும் குணம் கொண்டவனா அர்ஜுன். பேசி முடிச்சிட்டியா? இன்னும் இருக்கானே? அவனது அலட்சிய கேள்வியில் பற்களை நரநரத்த கதிர். இந்த திம்முரு தாண்டா வேணாங்கிறது. என்னவோ பண்ணு, ஆனா மகி மட்டும் இன்னொரு தரம் அழுது எனக்கு ஃபோன் போடட்டும். போறவு இருக்கு உனக்கு. அர்ஜுன் குணம் அறிந்த கதிர் தலையில் அடித்து கொண்டாலும் அவன் காரணமின்றி எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்து மகி கலங்கியதற்காக 2 திட்டு திட்டி போனை வைத்து விட்டான். கதிர் அழைப்பு துண்டித்ததும் தலையை உலுக்கிக் கொண்ட அர்ஜுன் டாடி என தூக்க கண்ணை கசக்கியபடி ஓடி வந்து அவன் மீது ஏறிக்கொண்ட 2 வயது குட்டி மகளை அள்ளி அணைத்து முத்தமிட்டவன் அதுவரை இருந்த சோர்வு நீங்கி, என்ன என் ஹனிக்கு இன்னும் தூக்கம் போகல போலையே, அதுக்குள்ள ஏன் எழுந்து வந்தீங்க பேபி? அவன் தோளில் குட்டி முகம் புதைத்து சினங்கிய மகிஷா முகத்தில் மெல்ல தட்டி கொடுத்தான் அர்ஜுன். அம்மா காணும் டாடி. குழந்தையின் அருகே மகி இல்லாமல் எழுந்து வந்திருக்கிறாள் என உணர்ந்தவன் மனைவி எங்கே என்ற யோசனையோடு, சரி சரி அதான் டாடி இருக்கேன்னு தூங்கு. ஆமா அண்ணன் எங்க? தூங்குறனா பேபி? அவன் கழுத்தை கட்டிக்கொண்ட பிஞ்சு கையை குனிந்து முத்தமிட்டான். உள்ள என கை நீட்டி பதில் சொல்லி மீண்டும் உறக்கத்திற்கு சென்ற குழந்தையை அழுங்காமல் அறைக்கு தூக்கி வந்த அர்ஜுன் குழந்தையை படுகையில் கிடத்தியவன் விதுரன் போர்வைக்குள் சுருண்டு நன்றாக உறங்குவதைக் கண்டு மகளுக்கு ஈடாக மகனுக்கும் மொத்தமிட்டு நிமிர குளித்து முடித்து பாவாடையை மார்பு வரை கட்டிக்கொண்டு நெய்யுரண்டையாக வெளியே வந்த மனைவியைக் கண்டு இமைக்க மறந்தான் ஆடவன். ஏஞ்சல். தாபத்தில் எச்சில் விளங்கிய கணவனை கண்டு ஓர் நொடி திகைத்த மகி உடனே முகத்தை சொலித்து கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி நின்றவள் புடவைக்கு மடிப்பு எடுத்து வாகாக கட்டத் தொடங்க 8 மாத மேடிட்ட வயிற்றின் மீது சூடான அணைப்பை உணர்ந்த மகி உதடு கடித்தபடி அசையாமல் நின்றாள். தந்தையின் ஸ்பரிசம் உணர்ந்து வயிற்றுக்குள் குதித்த குழந்தைக்கும் முத்தமிட்ட அர்ஜுன் நிமிர்ந்து மனைவி முகம் பார்த்தவனாக, இன்னும் கோவமா? என்கிட்ட பேச மாட்டியா ஏஞ்சல்? அவள் கையில் வைத்திருந்த கொசுவ சேலையை நேக்காக தரையில் பிறளவிட்டு ரவிகையில் பூரித்து கிடந்த பூப்பந்தலில் முகத்தை புரட்ட கணவனின் தொடுகையில் மீனி சிலிர்த்தாள். இப்போதும் எனக்கு சமைக்கணும் விடுங்கத்தான். அவனை தள்ளி நிறுத்த முயல, ஏஞ்சல் டென்ஷன் பண்ணாதடி. அதான் ஏற்கனவே சொன்னல, ஒரு சின்ன பிரச்சனைனால பைரவி இங்க தங்க வச்சிருக்கேன்னு. புரிஞ்சுக்காம கோவமா இருந்தா என்னடி பண்றது? உனக்காக தான் அவ ரூம் விட்டு வெளியே வராம இருக்கா. அது கூடவா உனக்கு தெரியல? மனைவியின் நிராகரிப்பில் ஆத்திரம் வந்தவனாக பற்களை கடிக்க தேங்கிய கண்ணீரோடு அவனை ஏறிட்டாள் மகி. புரிஞ்சிடுச்சாத்தான்? ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என்னால அவர் ரூம் விட்டு வெளியே வராம இருக்கிறதுதே உங்க பிரச்சனை. என் மனசு என்ன வருத்தப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை, அப்படிதானே? பைரவி மீதிருக்கும் வெறுப்பில் அர்ஜுனை குறைபட சலித்தபடி எதுவும் பேசாமல் வெளியேறிய கணவனை வெறித்து பார்த்தாள் மகி. தூக்கம் மறந்து உணவு மறந்து உடல் மெலிந்து கண்ணை சுற்றிலும் கருவளையம் தோன்றி பாதி உருவமாக
ஜன்னல் கம்பியை பிடித்தபடி வெட்டவெளி நீள் வானத்தை வெறிக்க வெறிக்க பார்த்திருந்த பைரவியின் எண்ணமெல்லாம் கணவனே ஆட்சி செய்தான். மாதம் கடந்துவிட்டது. அவன் முகம் பார்த்து ஒரு நேரமும் விடாது பாப்பா பாப்பா என ஆசையோடு தன்னை சுற்றி வரும் வேலனின் முகமே தோன்றி மறைய இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டாள். நீ என் மேல காட்டின காதல நினைச்சு ஒவ்வொரு முறையும் எந்த அளவுக்கு நான் கர்வமா உணர்ந்தேனா அந்த அளவுக்கு பயத்தையும் உணர்ந்திருக்கேன் வேளா. அப்போல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்னு அலட்சியமா கடந்துட்ட. ஆனா இப்போதானே அதுக்கான காரணம் புரியுது. நிஜமா எதிர்பார்க்கல வேளா உன் வெறுப்பு என்னை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு. மூடிய இமைக்குடையில் இருந்து தொடர்ந்து வந்த கண்ணீர் ஊற்றை கட்டுப்படுத்த முடியாத பெண் என்று கேவியது. அரை கதவு திறக்கும் சத்தத்தில் கண்ணீரை துடைத்தபடி திரும்பி பார்க்க அர்ஜுன் தான் கையில் உணவோடு நின்றிருந்தான். வாங்க மாமா, தடுமாற்றமாக அழைத்த பைரவியை ஆழ்ந்து பார்த்த அர்ஜுன், இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ உன் வேலனோட போய் திரும்பவும் சந்தோஷமா வாழலாம். ஆனா ஏன் உன்னைய நீயே தண்டிச்சு பிடிவாதம் பண்ற பைரவி? அவள் கெட்டவளாக இருக்கும் போதே நல்லது செய்ய துணிந்தவன் இப்போது மென்மையின் உருவாக நிற்கும் பைரவியை அப்படியே விட்டு விடுவானா? முடிந்த அளவுக்கு மீண்டும் அவள் கணவனோடு வாழ வைக்க நினைக்கிறான். கொஞ்ச நாள் வேலனோட வாழ்ந்தாலும் ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்ட மாமா, அதுவே போதும். திரும்பவும் அவனோட வாழ கொள்ள ஆசை உண்டு. ஆனா அதுக்கான தகுதி எனக்கு இல்லை மாமா. ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுடுங்க. எனக்காக ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா வேலனுக்கும் துளசிக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. துளசி மூலமா திரும்பவும் என் வேலன் முகத்துல சிரிப்பை பார்த்துட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். அவளை மீறி உடைப்பெடுக்கும் கண்ணீரை துடைத்தபடியே சொன்னவனை கண்டு தலையை உலுக்கி கொண்டான் அர்ஜுன். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். பட் எந்த கஷ்டமா இருந்தாலும் சாப்பாட்டை மட்டும் தள்ளி வைக்காத. நல்லா சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு டேப்லெட்ஸ் போடு. மகி உன்கிட்ட பேச மாட்டா, ஆனா அம்மா உன்கிட்ட நல்லா தானே பேசுறாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. தனி ரூம்லயே அடைஞ்சு கிடந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். அனுபவத்துல சொல்றேன், ஒழுங்கா கேட்டு நட. இந்தா இப்ப சாப்பிடு. உணவு தட்டை அவளிடம் நீட்ட உண்ண மனமில்லைதான். ஆனால் இத்தனை தூரம் தனக்காக மெனக்கெடுத்து வந்து அர்ஜுனுக்காக பெயருக்கு உணவை குறித்த பைரவி மருந்தை உட்கொண்டதும் அவளையும் மீறி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருக்க பெருமூச்சு விட்டு வெளியே வந்தவனை கை கட்டி நின்று முறைத்திருந்தாள் மகி. குட்டி பிசாசே, ஏய் நில்லு நில்லுடி. என்னடி விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு கேட்டது போல விடிய விடிய உன்னைய நான் அம்பட்டு தூரம் சொல்லி சமாதானம் செஞ்சது மறந்துட்டு நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற. ஏய் சாத்வி, உன்னைய தாண்டி இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? பர்த்டே பார்ட்டி தர நண்பர்களோடு ஹோட்டலுக்கு நடந்து சென்றவளின் கரத்தை பற்றி நிறுத்த சுற்றி இருந்த நண்பர்களும் அவனை புரியாமல் பார்ப்பதை கண்ட சாத்வி, என்ன சூர்யா பண்ற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, கையை விடு. அவனுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுக்க வெறிக்கொண்டு முறைத்தான் அவன். ஹே கைஸ், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கும் இவளுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் என் பேபி கொஞ்சம் கோவமாக இருக்கா. ஸோ நான் அவளை கேரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. செலவு மொத்தமும் என் பொறுப்பு. சிரித்த முகமாக சாத்வியின் நண்பர்களிடம் சொன்ன சூர்யா வரமாட்டேன் என முரண்டியவளை பரபரவென இழுத்து வந்தவனாக தன்னை பார்த்ததைப் போல் பைக்கின் முன்பக்கம் அவளை தூக்கி அமர வைத்தது தான் தாமதம். பைக் கிளம்பி சென்றிருந்தான். பைக் கிளம்பிய வேகத்தில் முன் டயர் உயர தூக்கி போட்டதில் சூர்யாவின் அழுந்த பற்றி கொண்டாள். அதிர்ந்த பூமேனி தானாக வழுக்கி சென்று முன்னிருந்தவன் கழுத்தை இறுகி கட்டிக்கொள்ள மெல்லிய புன்னகை ஆனவன் இதழினில் குடிக்கொண்டது. நீராக பீச் ரெசார்ட் வந்த சூர்யா உணவை ஆர்டர் செய்துவிட்டு ஏற்கனவே புக் செய்திருந்த பிரைவேட் ரூமுக்குள் அவளை அழைத்து வந்தவன் சாத்வியை மேலிருந்து கீழாக சினமாக கண்டான். ராத்திரி ஃபுல்லா அம்புட்டு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானே வந்த. காலையில் நான் கொடுத்த சேலையை உன் அம்மா கிட்ட கொடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பி இருன்னு நேராக கோவிலுக்கு போயிட்டு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன் போகலாம்னு. ஆனால் நீ எதையுமே காதில் வாங்காம திரும்பவும் இந்த அரடவசரம் மாட்டிக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த கிளம்பிட்ட. என்னடி உன் பின்னாடி என்னைய நாய் மாதிரி அலைய விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறியா? தொப்பில் தெரிய போட்டிருந்த ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப்பை கிழித்து போடும் வெறி அவனுக்கு. என்ன சூர்யா, ஓவர மிரட்டுற? நைட்டு என் ரூமுக்கு நீ யாருக்கும் தெரியாம வந்ததால உன்னை காட்டி கொடுக்க மனசு வராம நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின.
அதுக்காக எல்லா நேரமும் உன் அதிகாரத்தை என்கிட்ட காட்ட நினைப்பியா? இன்னும் நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கல சூர்யா. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? விரல் நீட்டி கோபம் கொண்டவளை வளைத்து பிடித்து அவள் பெண்மேனி தன் மீது மோத நிறுத்தியவன், என்ன சொன்ன? இப்ப சொல்லுடி பாப்போம். ட்ரிம் செய்த வெளிர் தாடையை அவள் கன்னத்தில் ஒட்டி உரச இடை நசுக்கி பிடித்த சூர்யா வெகு நேரமாக அவனை தலை சுற்ற வைத்த தொப்பில் சுழியத்தில் விரலால் சுளித்து ஹஸ்கியாக கிசுகிசுத்த காதலனை லேசாக தலை திருப்பி பார்த்த சாத்வி ஆணவன் நெருக்கத்தில் கூச்சத்தில் சிவந்து போனாள். சூர்யா, என்ன பண்ற? விடு. முன்னாடி என்னவோ சொன்னியே, அதை திரும்ப சொல்லு. நான் நான் ஒண்ணுமே சொல்லலையே. முன்னிருந்து அவன் விரல் செய்யும் வித்தை போதாதன பெண்ணிருந்து உரசிய மான் கொம்பில் உடல் வெடவெடுத்தது சாத்விக்கு. ஒண்ணுமே சொல்லலையா பேபி? பிஞ்சு காது மடலை லபகென கவ்வி சுவிங்கமாக சுவைக்க கீழ் உதடு அவள் பல்பட்டே காயமானது. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க சூர்யா, அவாய்ட் பண்ண முடியல. அதில் கொஞ்சம் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். இப்படி வினையாகும்னு நினைக்கல. ப்ளீஸ் விடேன், கூச்சமாக இருக்கு. அவன் கைக்குள் பெண் நெளிய மண்ணுளி பாம்பு ஒன்று அவள் இடையில் நெளிந்து முட்டியது. முடியாதுரி, சாரி ஏன் கட்டல? விட்டு விட்டு சுவைத்த காது மடல் எச்சிலில் மின்னி சிவந்து துடித்திட சாத்வியின் மெல்லிய இதயம் படபடக்க தொடங்கியது. அது திடீர்னு மம்மி கிட்ட சாரி கட்ட சொல்லி கேட்டா ஏன் எதுக்குன்னு சந்தேகமா பார்ப்பாங்க, அதான் சூர்யா. பெண்மேனி படும் அவஸ்தையில் வாய் திறந்து பேசுவதே பெரும் ரோதனையாகி விட்டது பெண்ணுக்கு. சரி, ஓகே, சுடி ஏன் போடல? வில்லன் போல் கேள்வி வந்தாலும் செய்யும் வேலை அம்பட்டும் சல்லித்தனம். அது திடீர்னு ஃபுல் கவர் பண்ணிட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க சூர்யா. வார்த்தை திணறிய சாத்வி பாவமாக சொல்ல, எதை ஃபுல் கவரில் ட்ரெஸ் பண்ணால் கிண்டல் பண்ணுவாங்களா? இந்த பதிலை தமிழ்நாட்டில் சொன்னா கேவலமாக பார்ப்பாங்கடி. பெரிதாக சலித்து கொண்டு அவள் பேக்கில் ஒரு அடி போட்டவன், துள்ளாமல் நில்லுடி. பிறந்த நாளைச்சேன்னு உன்னை விடலாம்னு பார்த்தேன். ஆனால் திமிர் ஓவராக இருக்குதுல்ல, அதை அடக்காம விட்டா இந்த சூர்யாவுக்கு மதிப்பு இருக்குமா சொல்லு? சட்டென அவளை விட்டு விலகியவனை சாத்வி புரியாமல் பார்க்கும் போதே மின்னலாக மீண்டும் அவளை நெருங்கிய சூர்யா அவள் துடித்த செவ்விதழை வலிக்க கவ்வி தேன் சாறு பருகத் தொடங்கிவிட்டான். அத்தியாயம் 36. ஏஞ்சல், பசங்க சாப்பிட்டாச்சா? இரவு வீட்டிற்கு வந்த அர்ஜுன் மனைவியை பெண்ணோடு கட்டி ஆற தழுவ பதில் பேசாது துணிகளை மடித்து வைத்தவளை பெருமூச்சு விட்டு பார்த்தான். ஏஞ்சல், எனக்கு வேலை இருக்கு, தள்ளி போங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா மேல ஒருத்தி வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கா, அவட்ட போய் கேளுங்க. முகத்தில் அடித்தாற்போல் சொல்லென பேசி விலகி போன மனைவியை ஆயாசமாக பார்த்தான். தப்பா பேசாத ஏஞ்சல், பாவம் அவ. ஓ, அவ பாவமா? அப்போ அவளால பாதிக்கப்பட்ட நான்? நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்கத்தான், எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ ஒரு நச்சு பாம்பு என்றாள் சீற்றமாக. இப்ப அவ பல்லு பொடுங்கின செத்த பாம்புடி. யார் அவளை அடிச்சாலும் அமைதியா வாங்கிட்டு போவாளே தவிர சின்ன நெசப்பு பார்வை கூட வீச மாட்டா. சொல்றத புரிஞ்சுக்கோடி. மனைவிக்கு புரிய வைக்க முயற்சிக்க, போதும் அத்தான், என்னதான் பல்லு பொடுங்கினாலும் பாம்பு பள்ளி ஆகிடாது. என்னைக்குமே பாம்பு பாம்புதே. எம்புட்டு சீக்கிரம் அவ இங்கிருந்து போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி. கணவனிடம் கடுகடுத்து விட்டு கீழே சென்றிட பெருமூச்சு விட்டு தானும் கீழிறங்கி வந்தான். மகி இரவு உணவாக தோசை வார்த்து கொண்டிருக்க அன்று அர்ஜுன் பேசியது நினைவில் வந்து தயக்கமாக அறையில் இருந்து வெளிவந்த பைரவியை, வாமா பையோ, இங்க வந்து உட்காரு, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். புன்னகையாக சொன்ன மாமியாரின் பேச்சில் கோபத்தில் முகம் கருத்து போன மகி மீனாட்சியை மீறி பதிலுக்கு பதில் வாய் திறக்க முடியாமல் நெருகி நின்றவளை நிமிர்ந்து பார்த்தான் அர்ஜுன். ஏஞ்சல் ப்ளீஸ். கண்களாலே மனைவியிடம் கெஞ்சிட வேடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். இருக்கட்டாத்த, நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அறைக்குள்ளே அடைந்து பித்து பிடித்து மூச்சு முட்டுவதை போல் இருக்கவே தானாக வந்த பைரவி மகி தன்னை பார்த்ததும் வெறுப்பாக முகத்தை கோணியதைக் கண்டு என்னவோ போல் ஆகிவிட்டது. வந்த வேகத்தில் மீண்டும் அறைக்கு செல்ல திரும்பியவளை தடுத்தது மீனாட்சியின் குரல். அட, வந்ததிலிருந்து தனியாக தானே சாப்பிட்ற? இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட உட்காந்து சாப்பிடு பையோ, வா.
என்றதும் தயக்கமாக அவள் மகியை பார்க்க அப்பட்டமான வெறுப்பை உமிழ்ந்தன அவள் விழிகள். உனக்கு தோசை பிடிக்கொள்ள வையோ, இந்தா சாப்பிடு என அவள் தட்டில் 2 தோசையை வைத்து சட்னியை வைக்க மகியின் முறைப்பில் சங்கடமாக தலை குனிந்தாள் பைரவி. அம்மா, எனக்கு தோசை வேணாம், இட்லி பூவா வேணும். அர்ஜுன் அருகில் அமர்ந்து தட்டை நகர்த்திய விதுரனையும் அர்ஜுன் மடியில் பொம்மை போல் அமர்ந்து தந்தையின் மீசையை முறுக்கி விளையாடிய குட்டி மகியையும் கண்ட பைரவியின் இதழ்கள் மெல்ல விரிந்தன. ஏன் விதுமா, இந்த தோசை உனக்கு பிடிச்சது போல சாஃப்டா தானே இருக்கு? தானாக மகியின் கவனம் மகன் பக்கம் திரும்பிட, நோம்மா, எனக்கு இட்லி பூவா தான் வேணும். தந்தையைப் போலவே ஒரே பிடியில் அடம் செய்யும் மகனை செல்லமாக முறைத்துவிட்டு அவள் இட்லி ஊற்ற சென்றதும் மகிஷாவை தன் மடிக்கு வாங்கிய பைரவி ஆசையாக அவளை கொஞ்சி சிறு சிறு தோசையாக மொட்டு வாயில் வைக்க சமத்துக்குட்டி அழகாக வாங்கியதும் குழந்தையாக ஆசையாக பார்த்த பைரவியின் நினைவு காணல் நீரான தன் மகவை எண்ணி கலங்கி துடித்தது. பிடிச்சிருக்கா மம்மம், பிடிச்சிருக்கா குட்டிமா? குழந்தைக்கு மட்டும் கேட்க அதன் கண்ணம் உறுத்தாது மென் புன்னகை முத்தம் வைத்தாள். வாயில் அதக்கிக் கொண்டு தலையாட்டி பதில் தந்த குழந்தையின் செயலை ரசித்தபடி தன்னை மறந்த பைரவி தானாக தங்கையிடம் விளையாட வந்த விதுரனையும் மற்றொரு பக்கம் தூக்கி அமர வைத்து முத்தமிட்டு கொஞ்சியவளை பெருமூச்சு விட்டு பார்த்தான் அர்ஜுன். விதுகண்ணா, உனக்கு இட்லி ரெடி. ஆவி பறக்கும் இட்லியை எடுத்து வந்த மகி பைரவியிடம் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளையும் அவளையும் தீயாக முறைத்தவளின் கையில் இருந்த இட்லி தட்டை பிடுங்கி மேஜையில் வைத்த அர்ஜுன், பைரவி, நீயே பசங்களுக்கு சாப்பாடு கொடு, எனக்கும் ஏஞ்சலுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு என்றவன் அவளது பதிலுக்கு காத்திருக்காமல் மனைவியை தள்ளி கொண்டு அறைக்கு வந்த அர்ஜுன் மகியை பேச விடாது அவசரமாக அவள் இதழ் கவ்வி கட்டில் களையில் அவளை களைப்படைய வைத்தே உறங்க வைத்து விட்டான். இங்கோ பைரவியிடம் நன்றாக ஒட்டிக்கொண்ட குழந்தைகளுக்கு உணவூட்டி முடித்து மீனாட்சியிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளை தன்னோடே படுக்க வைத்துக்கொண்டு அன்பாக கொஞ்சி விளையாடியவளின் மனம் சற்றே அமைதியை உணர்ந்து இறுக்கம் தளர்ந்தது. அர்ஜுன் இத்தனை தூரம் அவளுக்காக மெனக்கிடுவது மகிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கணவனின் அழுத்தத்தில் ஏதோ ஒன்று அவளை தடுக்க பைரவி வந்தால் கொண்டால் அமைதியாக கடந்தாலும் அவளின் நடவடிக்கைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருந்தாள். முன்பு போல் அடாவடித்தனம், தான் என்ற அகம்பாவம், பொறாமை, சுயநல புத்தி எதுவும் இல்லை பைரவியிடம். குழந்தைகள் சிரித்தால் அவள் உதடும் மெலிதாக புன்னகைக்கும். இல்லை என்றால் சோகம் அப்பிய முகத்துடன் எங்காவது இலக்கின்றி வெறிப்பாள். திடீரென கண்கள் கலங்கும். அழுகையின் உடல் குலுங்கும். சில சமயங்களில் பலத்த மூச்சு வாங்கும். உடல் மெல்ல மெல்ல மெலிந்து நோஞ்சான் போல் ஆனது. விதுரன் காமிக்ஸ் புக் ஒன்றை எடுத்து வந்து, அம்மா, இது என்ன? இந்த கதை சொல்லு. இந்த பாப்பா யாரு? இந்த கேப் அங்கிள் ஷோல்டர்ல மங்கி ஏன் உட்கார்ந்துருக்கு? மருத்துவமனை விட்டு அசதியாக வந்த மகையை உட்கார விடாத கேள்வி எழுப்ப, விதுமா, இன்னைக்கு அம்மாவுக்கு நிறைய வேலைடா. அடுத்தடுத்து 2 சிசரியன் முடிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து சொல்லவா? காலை கட்டி நின்ற குழந்தையின் மனம் நோகாது சொல்ல, சரி என அப்போதைக்கு சமத்தாக தலையாட்டிய குழந்தை மீண்டும் தொடர் கேள்வி எழுப்பவும் மகி சோர்வாக ஏதோ சொல்ல வரும்போதே, விது, சித்திக்கிட்ட வாமா, நான் உனக்கு சொல்றேன். குட்டி மகியை தூக்கி வந்த பைரவி விதுரனை அழைத்து சென்று ஹாலில் அமர்ந்து அவன் வாய் ஓயாமல் கேட்டதற்கெல்லாம் சலிக்காது பதில் சொல்லி அவன் தலையை செலுப்பி விட்டு கொஞ்சியவளை கண்டு தலையினை உலுக்கிக் கொண்டாள் மகி. அன்றும் அப்படித்தான். குழந்தைகள் உறங்கும் வரை அவர்களோடு நேரம் செலவிட்ட பைரவி பின் வெறுமை தாங்கிய மனதில் கணவனின் நினைவுகள் ஆட்கொண்டு அவனது நெஞ்சனைப்பின் சுகம் கேட்டு ஏங்கிய உடலையும் மனதையும் அடக்க வழி அறியாது தவித்தவளுக்கு மெல்ல மெல்ல மூச்சு முட்டியது. நெஞ்சை நீவியபடி அருகில் இருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்த எழுந்த பைரவி கட்டிலின் கால் முட்டி தடுக்கிவிட்டு அம்மா என்ற அலறல் சத்தத்துடன் பொத்தன குப்புற விழுந்தவளின் நெஞ்சு பலமாக தரையில் மோதி அடிபட்டதில் மூச்சுக்கு ஏங்கிய பைரவியின் கண்கள் மேல் நோக்கி சொருகி அப்படியே மயங்கிவிட்டாள். அவள் சத்தம் கேட்டு அவசரமாக வந்து பார்த்த மகி அதிர்ந்தவளாக, பையோ! தன்னை மீறி தங்கையை விழித்து அவளை மடியில் தாங்கிட பேச்சு மூச்சு இல்லை. அச்சத்தில் உடல் உதறிய மகி, ஏய் பையோ, எந்திரிடி, என்னாச்சு உனக்கு?
பதட்டமாக அவள் கன்னத்தை தட்டி பார்க்க எந்த அசைவும் இல்லாமல் இருக்கவே அவளிடம் மெல்லியதாக வந்த சுவாச காற்றை பரிசோதித்து உடனடியாக முதலுதவி செய்ய மேற்கொண்ட மகி தாமதிக்காமல் கணவனுக்கு அழைத்திருந்தாள். என்ன ஏஞ்சல், டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டியா? கார் ஓட்டியபடியே ப்ளூடூத் ஆன் செய்து பேசினான் அர்ஜுன். அச்சோ அத்தா, அது இல்லை, இங்க பைரவி கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. போதா உரைக்கு விழுந்த அதிர்ச்சியில பீரியட்ஸ் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகுது. நானும் ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சு பார்த்துட்டேன். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். சீக்கிரம் வாங்க அத்தா என்று அழைப்பை துண்டிக்க புயலாக வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். ஏனே ஏனே நில்லே, இப்ப என்னத்துக்கு நீங்க லூசுத்தனமா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? மூச்சு வாங்க அவன் முன்னே ஓடி வந்து நின்ற முத்துவை முறைத்துவிட்டு வயலில் இறங்கி நடந்தான் வேலன். உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா எப்படி? மீண்டும் வழிமறித்து நின்றவனை கண்டு கொள்ளாமல் வரப்பை வெட்ட தொடங்கிவிட, ரொம்ப மாறிட்டேனே, முன்ன மாதிரி நீ இப்ப இல்லவே இல்லை. பைத்தியக்காரனை போல பித்து பிடிச்சி நிதானம் இல்லாம குடிச்சுக்கிட்டு சுத்துறவ. எதுக்கும் குடி தீர்வு இல்லைன்னு சொல்ற ஆளு நீ. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்க தெரியுமா? கவலையாக கேட்டவனை விரக்தியாக மட்டுமே பார்க்க முடிந்தது அவனால். இலே, ஒத்தாளா தனியா கடந்து வயல கஷ்டப்படுறியேன்னு குடிக்காம கூட ஒத்தாசைக்கு வந்தேன் பாரு. வீணா கண்டதை பேசி வாங்கி கட்டிக்காம போய் வேலையை பாருடே. கடுமையாக சொன்ன வேலன் டிராக்டரில் ஏறப்போக மீண்டும் தடுத்தது முத்துவின் குரல். உனக்கு துளசி கூட கல்யாணம் கட்டி வைக்க போறதா உங்க அம்மா சொல்லிக்கிட்டு திரியுதே, அது நெசமாவா என்றதும் வெடுக்கென அவனை திரும்பி பார்த்த வேலன், என்னட என்னைய பைத்தியக்காரன் குடிகாரன்னு சொல்லி போட்டு நீ உளறிட்டு நிக்கிற? நான் உளரலனே, நெசமாத்தே சொல்றேன். ஒரு வாரமா வீட்டை பக்கமே போவாம நீ பாட்டுக்கு மோட்டார் கொட்டாயில குடிச்சு குடிச்சு மட்டையா கிடந்த. அங்கன உன் அம்மா உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி பந்தக்கால் வரைக்கும் நட்டு வச்சிருச்சு. இனிமே நீ போய் உன் ஐத்தம்மாவ கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தே பாக்கி. முத்து முறைப்பாக சொன்னதை கேட்டு திகைத்து போன வேலன் ஒரு நொடி கூட நிற்காது பெரிய பாதம் மண்ணில் புதைய வீடு நோக்கி ஓட்டம் எடுத்தான். ஐசியூ வார்டு இருக்கையில் கண்மூடி அமர்ந்திருந்த கணவனை எத்தனை நேரம்தான் அமைதியாக பார்த்து நிற்பது? மகியும் சோர்ந்த நிலையில் இருக்க ஐசியூவில் நடக்கும் தீவிர சிகிச்சையில் பைரவி இருக்கும் நிலையை எண்ணி மனம் கலங்கி வருந்தினாள். பைரவிய நீங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணும்போதே என் மனசு உறுத்துச்சு. நான் தான் அவன் மேல உள்ள கோபத்துல எதையுமே கண்டுக்காம விட்டுட்டேன். கொஞ்ச நாளா அவ இயல்பா இருக்க முடியாம தடுமாறினத நானும் கவனிச்சேன் அத்தான். ஆனா விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸ்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவளை வார்த்தையான துன்புறுத்தி இருக்க மாட்டேன் அத்தான். கவலையாக சொன்ன மனைவியை கண் திறந்து பார்த்து மேல் நோக்கி உதடு குவித்து ஊதிக்கொண்டான் அர்ஜுன். விடு ஏஞ்சல், உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? உண்மை தெரிஞ்சிருந்தா நீ தான் அவளை முதல் ஆளா தாங்கி இருந்திருப்ப. ஆனா என்ன செய்ய, பைரவி அவளை பத்தி உன்னோட சேர்த்து யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டா. அதுக்கு பிறகுதான் என் கூடவே வர சம்மதிச்சா. நானும் அவன் நிலைமை தீவிர ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது அவளை குணப்படுத்திடலாம்னு கார்த்திக்கிட்ட அவ விவரம் சொல்லி சர்ஜரிக்கு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா எதிர்பாராத நேரத்துல கீழே விழுந்து இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அடுத்து என்ன செய்வதென புரியாது பைரவி எப்படி தன்னோடு வந்தாள் என்ற விஷயத்தை மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இதய மருத்துவன் கார்த்தி அவர்களுக்கு தலையசைத்துவிட்டு ஐசியூவில் நுழைய அவன் பெண்ணோடு பைரவியின் தந்தை சுந்தரமும் பரிதவிப்போடு ஓடி வந்திருந்தார்.